அடுத்து என்ன நிகழ்ச்சி வருது? இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கே தெரியும், இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது அதுக்கு வேண்டிதான். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு. ஓகே, ஹீ இஸ் அ ஸ்பெஷல் பர்சன். ரொம்ப 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 ஸ்பெஷல் பர்சன். ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மளும் எல்லாருமே இது பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. அண்ட் இந்த இயர் சித்திரை விழாவும் அதை பேஸ் பண்ணி தான். ஆமாம். ஓகே, அவங்க நேம் சொல்லிடலாமா? ஷூர். ஓகே, லெட் அஸ் கால் மிஸ்டர், நீங்கள் சொல்ல முடியுமா பேர்? தாமஸ் புரிக்ஷுமா. எஸ், தாமஸ் புரிக்ஷ்மா. அண்ட் நம்ம சிவா வந்து இன்ட்ரோ கொடுப்பாரு அவரை பற்றி. தேங்க்யூ. பற்றி முதல்ல ஒரு இது விவரம் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவரே யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரோட பெயர் வந்து தாமஸ் ஹிட்டோஷி புரிக்ஷுமா. இவர் ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், ஆசிரியர், கலைஞர் போன்ற பல முகங்களை கொண்டவர். அவருக்குன்னு சொல்லி பல முகங்கள் இருக்குது. அந்த முகங்கள் வந்து ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், ஆசிரியர், கலைஞர் போன்ற பல முகங்களை கொண்டவர். இவரின் தனித்துவம் பார்த்திங்கன்னா, இவரை கேட்டால் எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் பேசாமல் அடுக்கிக்கிட்டே இருக்கார். சொல்கிறாரு, நான் வந்து தமிழ், ஸ்பானிஷு, ஹிந்தியும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் இன்னும் பல மொழிகளும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரோட தனித்துவம் வந்து தமிழ், ஸ்பானிய மொழிகளிலிருந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்ப்பது தான் இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, தனித்துவம். இவர் வந்து ஜப்பானிய வம்சாவளியை சேர்ந்தவர். சியாட்டிலில் பிறந்த இவர் நம்ம வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு 5 வருஷம் போய் தங்கியிருந்து தமிழையும் தமிழ் மொழியையும் இலக்கணத்தையும் நன்றாக கற்று அவர் வந்தார். அவர் எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்றத சொல்ல போகிறாரு. அதில் வந்து அவர் என்ன கேட்டேன்னா, நம்மெல்லாம் வந்து நமக்கு ஆரம்பிப்போம் இல்லையா, நமக்கு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமாக அது மாதிரி பண்ணுற மாதிரி 5 வருஷத்தில் அவர் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து ஒரே இதில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நிறையா அது மாதிரி கற்றுட்டு இருந்திருக்காரு. இவரோட தமிழ் பயிற்சியில் பேராசிரியர் KT ராமகோடி முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியங்களை மொழியாக்கம் செய்த ஐரோப்பியர்களான GU போப், HA பாப்ஸ் ஆகியோரின் வரிசையில் வருபவர் இவர். இவரோட படைப்புகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட படைப்புகள் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்கில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் முக்கியமான ஒரு படைப்புகள் வந்து திருவள்ளுவரின் திருக்குறள் நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அந்த தலைப்பு வந்து த திருவள்ளுவர்ஸ் திருக்குறள் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நூலை 2025 ஆண்டு தமிழ்நாடு அரசின் பண்டைய தமிழ் இலக்கிய மேம்பாட்டு விருது மட்டும் பெற்றது. இதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல. நீங்கள் இப்போ வந்து மேம்பாட்டு விருது வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு ரீசெண்டாக கொடுத்தாங்க. இது வந்து அந்த வீடியோஸ்லாம் காணொலியெல்லாம் நமக்கு வந்து இப்போ அனுப்பிச்சிருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. மேலும் ஔவையாரின் பாடல்களை கிவ் ஈட் அண்ட் லைவ் அப்படின்னு போயம்ஸ் ஆஃப் ஔவையார்ன்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கவிதை தொகுப்பான த சேஃப்டி ஆஃப் ஹெட்ஜஸ் மற்றும் கலைஞர் CF ஜான் உடன் உருவாக்கிய பாடி அண்ட் எர்த் நோட்ஸ் ஃப்ரம் கான்வர்சேஷன் ஆகியவும் குறிப்பிடத்தக்கவை. இது மட்டுமல்லாமல் இவர் கோசி கிராமர் என்ற ஆன்லோ வீடியோ பாடநெறிகளாக பணியாற்றியிருக்கிறார். நேஷனல் என்டோமெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபார் கல்ச்சர் ஆர்டிஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் த US ஃபுல்பிரிட்ஜ் ப்ரோக்ராம் போன்ற அமைப்புகளின் நிதி உதவியுடன் இவர் வந்து அந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ்னால மொழி கற்பது, மொழியாக்கம் செய்வது, மேடைகளில் போயிட்டு எல்லாம் கவிதைகளை வந்து நடத்தி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இவருடைய தமிழ் கற்ற விதத்தை ஒரு தனி நடிப்பு மூலம் மந்திர மாயா ஜாலங்கள் மூலம் சொல்ல வர்றார். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, இவரோட தமிழ் எப்படியெல்லாம் வந்து எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்றத ஒரு தனி நடிப்பு ப்ளஸ் வந்து ஒரு மாய மந்திர ஜாலங்கள் மூலம் சொல்ல வருகிறார். எல்லாரும் ஒரு பெரிய ஒரு கரகோஷம் கொடுத்து தாமஸை வந்து நம்ம வரவேற்றுடலாம். வாங்க தாமஸ், வாங்க. பாட்டு இது ஆனாடுங்க. பாட்டு, கவிதை, செய்யுள் இதெல்லாம் பார்க்க முடியாதவை. நம்மை போல நம்ம பார்க்குறோமே சொன்னீங்கன்னா பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்குறது
ஒரு தோற்றம். அதுக்கு பின்னாடி நமக்குள்ள எவ்வளவோ இருக்கு. எத்தனையோ கதைகள், எத்தனையோ அனுபவங்கள். பாட்டும் அப்படிதான். பாட்டு ஒரு குண்டாகிய புத்தகத்தில் மட்டும் மடித்து வச்சா பாட்டு பாட முடியாமல் போயிடலாம், இந்த முழுத்தோடு பேச முடியாமல் போயிடலாம். பாட்டு விடுபட செய்யணும்னா பாட்டை சொல்லணும், கேட்கணும். உங்களை பற்றி, என்னை பற்றி, நம்மை பற்றி என்னதான் சொல்லணும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் வேணும். அப்போதான் பாட்டு பாடும், பேசும். அதனால பாட்டு கேளுங்க, உறக்க சொல்லுங்க, மனசார பாடுங்களேன். அன்போடு பாடினால் பாட்டின் வன்குண்டும் மறைந்து 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 போய்விடுமே. அப்படி எனக்கு தோணுது. ஆனால் முன்னாடி அப்படி இல்லவே இல்லை. எப்போ நான் காலேஜ் படித்து முடிச்ச பிறகு தான். அப்போ எனக்கு எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எப்படின்னா, மதுரைக்கு போயிட்டு 2.5 வருஷம் இருந்துக்கிட்டு அமெரிக்கன் காலேஜில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே தமிழ் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயும் ஏதாவது படிக்கணுமா படிக்கலாமே ஒரு வாய்ப்பு எப்படியோ எனக்கு கிடைச்சிது. அப்போது என்னுடைய நோக்கம் என்னென்னா, மக்களோட பழகணும், பேசணும், ஒரு கிராமத்தில் தங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இப்போ ரொம்ப பேர் என்னை கேட்குறாங்க, சரி எதுக்கு நீங்கள் தமிழ் படித்தீங்க? அதுக்கு பதில் என்னென்னா, மக்களோட பேசணும், பழகணும். ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு வாத்தியார் வேண்டி இருந்துச்சு. எனக்கு எப்படியோ அருமையான ஒரு வாத்தியார் கிடைச்சார். அவர் பேர் முனிவர் கு.வே. ராமகோடி. அவர் வீட்டிலையே படித்தேன். வீட்டுக்கு வந்து என்னுடைய குறிப்பேட்டை தெரிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு டீயோ காப்பியோ சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது ஒரு தோசை இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிப்போம், இல்லை நாம் படிச்சுட்டு சாப்பிடுவோம், இல்லை விசேஷம் தான் படிக்காமலேயே நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு வருஷம் அவர்கிட்ட நான் படித்தேன். ஒரு கிராமத்துலேயும் தங்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்தது, வாத்தியார் எனக்கு எதிர்பார்க்காத மாதிரி என்னை பார்த்தாரு. என்ன சொன்னார்? நாளைக்குப்பா நம்ம எழுத்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னாரு. அப்படிங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு தயக்கம். அப்போது அந்த பேச்சு தமிழே எனக்கு ரொம்ப ஹிம்சை கொடுத்தது. வாய்க்கு வர மாட்டேங்குது. நம்ம கிராமத்தில் தங்கினேன் இல்லையா, அந்த கிராமிய பேச்சு வேற எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எழுத்து தமிழ் எனக்கு வருமா ஒரு தயக்கம். அதனால என்ன சொன்னேன், அது நல்லதுங்க ஐயா, அப்படி பண்ணுவோம். ஆனால் நம்ம அந்த பேச்சு தமிழையே இருந்துடலாம், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாங்க அப்படி சொன்னேன். அப்படிங்களா? சரிப்பா, அடுத்த வருஷம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா? நீ ஊருக்கு போன பிறகு நாங்கள் எழுதிய கடிதம் படிக்க வேண்டாமா? இல்லைங்க ஐயா, படிக்கணும். அதுக்கு தமிழையே பதில் எழுதி அனுப்ப வேண்டாமா? இல்லைங்க ஐயா, பதில் எழுதி அனுப்பணும். சரி, நாளைக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னாரு. நாளைக்கு நாம் அடுத்த நாள் மதுரைக்கு போயிட்டு அப்படி ஒரு அடுக்கு புத்தகம் தமிழ் பாட நூல் அப்படியே வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. ஒவ்வொரு நாளையும் சிறுகதை கட்டுரை நம்ம படிச்சுட்டே வந்தோம். ஆனால் அவர் ஒன்று செய்வார், செய்யுள் மட்டும், அதாவது கவிதை வரும்போது அவர் சரி இது வேணாம், எதுவும் இப்போதைக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னாரு. அது எனக்கு பரவாயில்ல. ஏன்னா அந்த காலத்தில் கவிதையானது எனக்கு புரியல. பள்ளிக்கூடத்தில் படித்தோம், ஆனால் எப்படி படித்தோம்? நம்ம பகுத்து ஆராய்ந்து படித்தோம். அது எப்படி இருக்கும்னா, ஒரு தவளை, ஒரு திங்கு செய்யாத ஒரு தவளை பிடிச்சு சாகரிச்சுட்டு ஆராய்ந்து பார்க்குற மாதிரி தான். அந்த தவளை அப்படி அந்த தோல்
உரிச்சு வச்சு உள்ளதெல்லாம் கிளறி, இந்தா கல்லீரல், இந்தா நுரையீரல், ஓஹோ இந்தாங்க இதன் இதயம், பாட்டின் பொருள், சுருங்கி போய் அழகு நிறமா உயிரற்றதை. இது பாட்டு படிக்கிறதுக்கு நல்ல முறையா? தவளையும் பாவம். அதாவது அந்த காலத்தில் பாட்டானது ஒரு சாற்ற கதவு. அதுக்கு எனக்கு வேண்டியதுன்னு ஒரு சாவி. யாருமே எனக்கு சாவி கொடுக்கல. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது சாவி. எங்கே தெரியுமா? என் காலையே இருந்தது சாவி. இந்த சாவி அந்த பாட் ஆகிய பூட்டில் போட்டு திறந்து வைக்கணும். ஆனால் எனக்கு கிடைச்ச சாவி ஒரு மந்திரம் போல ஒரு மயஜால சாவி. ஏன்னா அந்த சாவி அதுவே திறந்து வைக்கிறோம். பாருங்க, இந்த பாருங்க, அப்படியே திறந்து வச்சிடும். இருந்தாங்க உங்க சாவி. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எழுத்து தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். இன்னொரு நாள் என்ன சொன்னார், நாளைக்குப்பா நம்ம செய்யுள் படிக்க போகிறோம் அப்படிங்களா? சரி செய்யுள் படிப்போம். எனக்கு ஒரு திட்டம் போட்டிருந்தார். ஔவையார் அருளிய மூதுரை என்கிற நீதி நூல் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டார். எப்படி படித்தேன்? ஒரு 25 வெண்பா மனப்பாடம் பண்ணி நான் படித்தேன். அப்போது எனக்கு ஒரு அனுபவம். ஆரம்பத்தில் அந்த பாட்டு எனக்கு அவ்வளவு புரியல. ஆனால் மனப்பாடம் பண்ண வேண்டியிருந்தது. பஸ்ஸில் போயிட்டே இருப்பேன், என்னுடைய பாட்டு குறுக்கி வச்சுருப்பேன். இது மதுரை பக்கம் தானா, கம்பி இருக்குது, கொஞ்சம் சாஞ்சி இருக்குது, படிச்சுட்டே இருக்கேன். அப்போது அந்த பாட்டு கேட்கும்போது சரி அந்த ஆத்தம் எனக்கு புரியல, ஆனால் கேட்க முடிஞ்சது. அப்போ அந்த கேட்கும் பொழுதே என்னமோ அந்த பாட்டிலேயே என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எடுத்துக்காட்டு, ஒரு வெண்பா கடைசி அதாவது 4வது அடி வரி எப்படி முடியுதுன்னா, நீர் மேல் எடுத்திருக்கு நேர். அதை கேட்கும் பொழுது என்னமோ இருக்கு, நீர் மேல் எழுத்திற்கு நேர். அது கேட்குதா? நீர் மேல் எழுத்திற்கு நேர் ஒரு தாளம் இருக்கு. நீர் மேல் எழுத்திற்கு நேர். அது மட்டுமல்லாமல் இங்கே நீர், இங்கே நேர். நீர் நேர் ஓசை நயம் இருக்கு. நீர் மேல் நிறத்திற்கு நேர், மேல் நேர். இங்கே ஒரே உயிர் எழுத்து, வெவ்வேறு மெய் எழுத்து. ஆனால் நீர் நேர் இதே மெய் எழுத்து, வெவ்வேறு உயிர் எழுத்து. அது என்னமோ ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அதாவது பாட்டு கவிதை நம்ம கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லணும். அது எப்படி இருக்கும்னா, அந்த பாட்டு ஒரு காகிதத்தில் தாளில் இருந்தால் அது ஒன்றும் உயிர் இல்லாத ஒரு பொருள். நம்ம மூச்சு கொடுக்கணும். எப்படி? இது ஓரிகாமி செய்கிற மாதிரி தான். யாராவது இங்கே ஓரிகாமி செஞ்சுருக்கீங்களா? யாராவது ஒரு ஓரிகாமி பலூன் பண்ணியிருக்கீங்களா? யாராவது? அதாவது அந்த தட்டையான ஒன்று மடித்து வச்சு வேறு மாதிரி நம்ம உண்டாக்குவோம். இங்கே யாராவது இதை கொஞ்சம் நிரப்ப முடியுமா உங்கள் மூச்சியனால்? எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும். இங்கே தானே? இங்கே வாங்க. அப்படியே வாங்க, காய் தட்டுங்களேன். சரி, இப்படி ஊதுனா கொஞ்சம் நிறைஞ்சிரும். பாருங்க, இன்னும் கொஞ்சம்.
கை தட்டுங்களா, ரொம்ப சந்தோஷம். இங்கே தெரியுங்க. அதாவது வந்து ஒரு பாட்டு சோனா ஊதுனா அதுக்கு ஒன்று பெருசாகிடும், வேறு மாதிரி வடிவம் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு உறுதியான ஒன்று ஆகிடுது. எனக்கு ஒரு நண்பர், அவர் பேர் சாம் ஹேமோ, கவிஞர். அவர் ஒன்று சொல்லுவார், பாட்டை விட அதாவது கவிதை விட உறுதியானது வேறு இடமே இல்லை. எவ்வளவு உறுதியானது? கல் போல் உறுதியானது. இன்னொன்று சொல்லுங்க, இந்த கல் பாருங்க, வெறும் கல் தானா? வெறும் கல் தானா? ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ யார் நீங்கள் வந்து யார் மேலே நீங்கள் நன்றி வாய்ப்பீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது in your life who you grateful for, யார் மேலே நன்றி உணர்வு வாய்ப்பீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போது அந்த கல் பாருங்க, எழுத்து வந்திருக்கு, அதுக்கு பேர் gratitude, அதாவது நன்றி. என்னுடைய நன்றி காட்டுங்க, போய் காட்டலாம், போய் காட்டலாம். அந்த பாட்டு நான் சொன்ன ஔவையார் பாட்டு, ஔவையார் வெண்பா, அது நன்றி உணர்வை பற்றி ஒரு பாட்டு. முழு பாட்டு எப்படி போகுதுன்னா, நல்லார் ஒருவருக்கு செய்து உபகாரம் கல் மேல் எழுத்து போல் காணுமே, கல் மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமலா நெஞ்சத்தாருக்கு ஈந்து உபகாரம் நீர் மேல் எழுத்திருக்கு நேர். இந்த பாட்டு நான் மொழிபெயர்த்திருக்கேன் ஆங்கிலத்தில். என்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படி போகுதுன்னா, good done to a man of character, letters etched in stone. Good done to a man who lacks ethics and love, letters traced upon water. அதாவது வந்து நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னா நல்லவங்களுக்கு நீங்கள் செஞ்சால் மறக்கவே மாட்டாங்க. எப்படி? நீங்கள் செஞ்சது அவங்க மனசில் எப்படி இருக்கும்? கல் மேல் எழுத்து போல் இருக்கும், அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆனால் அப்படி இல்லாதவங்க, அதாவது அவங்க நல்லது என்னங்கிறது தெரியாதவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் நீங்கள் செய்யும் பொழுதே மறந்துடுவாங்க. எப்படி? நீ தண்ணியில் எழுதுனீங்கன்னா எப்படி அந்த எழுத்து அப்படி போயிட்டே இருக்குமோ, இதே மாதிரி வாங்க ஞாபகம் போச்சு. நீங்கள் நல்லது செஞ்சால் ஒன்றும் லாபம் இல்லை அப்படி சொல்கிறாங்க அம்மா. அருமையான பாட்டு. எனக்கு வந்து யார் மேலே நன்றி வாய்க்கிறேன்னா ஐயா மேலே, ஔவையார் மேலே. அதாவது நான் வந்து ஏன் தமிழ் படித்தேன், மக்களோடு பழகணும்னு படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சொத்து, ஒரு செல்வம், அதாவது கவிதையின் இன்பம், பாட்டின் ஆனந்தம். அது திரும்பி அமெரிக்காவுக்கு வந்தேன். அப்போது இன்னொரு அதிசயம், அது என்னென்னா என்னுடைய தாய்மொழியான ஆங்கிலத்தை கேட்க முடிஞ்சது. ஓஹோ, ஆங்கிலத்திலையும் ஒரு ஓசை நியாயம் இருக்குது, ஈசை நியாயம் இருக்குது, ஒரு கவி நியாயம் இருக்குது, ஆங்கிலத்தையும் அருமையான கவிதையும் இருக்குது. அது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தமிழிலிருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன். நானும் ஆங்கிலத்தில் ஒரு சிறந்த கவிஞனாகவும் எழுத்தாளனாகவும் ஆகணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டேன். தமிழ் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தேன். 2003ஆம் ஆண்டும் 4ஆம் ஆண்டும் எனக்கு இன்னொரு கல்வி உதவித்தொகை, ஒரு ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப் கிடைச்சிது. அப்போது திருப்பி ஐயா வீட்டுக்கு வந்தேன். புறநானூறு, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், திருக்குறள் படிச்சிட்டோம். திருக்குறள் எனக்கு நான் படித்தது தத்துவம், அறம். அப்புறம் ஔவையார் கிட்டேருந்து கவிதையானது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சரி திருக்குறள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அது கருத்தும் வரும், கவிநயமும் வரும். எப்படி படித்தோம்? அந்த பழைய உரையெல்லாம் வச்சுக்கிட்டு படித்தோம். பரிமேலழகர், மணிக்குடுவர் ஆகிய உரை ஆசிரியர்களே ரொம்ப அதை வச்சு உரையை வச்சு நம்ம படித்தோம். அது மட்டும் இல்லாமல் குறள் வெண்பா எப்படி அமைக்கணும்னு அது ஒரு தனி பயிற்சி. இப்போ ஒரு 700
குரல் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு தடவையும் கூட இதை மொழிபெயர்க்கலாம்னு நான் யோசிக்கவே இல்லை. முடிச்சிட்டேன். திருப்பி ஊருக்கு போனேன். அப்பப்போ ஐயாவோடு பேசுவேன், ஃபோனில் நான் பேசுவேன், கைபேசியோடு நான் பேசுவேன். அப்போ வந்து ஐயா ஒன்று சொல்லுவார், ஆமாப்பா யாராவது திருக்குறளை கவிநயத்தோட மொழிபெயர்த்தா நல்லா இருக்கும். ஆமாங்க ஐயா, அது கவிதை அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நாம் படித்து ஊரை வச்சு பண்ணால் அருமையாக இருக்கும்ப்பா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, அப்படி தான் யாராவது பண்ணிட்டோம். நான் சொல்லிட்டேன். அவர் என்னை வச்சு சொன்னார், புரியறதுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் மற்ற விஷயத்தில் நேராகவே சொல்லுவார், இது செய்யணும் இது செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் மட்டும் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் கவிஞர், அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நூல் மொழிபெயர்க்கணும்னு நேராக சொல்ல முடியாது. லேசா நசுக்கா மறைமுகமாக சொன்னாதான் அந்த விதை கொஞ்சம் உள்ளே வைக்கணும், கொஞ்சம் தனி கொடுக்கணும், தனி காட்டணும். அப்போ பார்ப்போம். இப்போ 2016ஆம் ஆண்டில் எனக்கு என்னமோ ஒரு கருத்து தோணிருச்சு, நானும் ஒரு திருக்குறள் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். வாத்தியரோடு பேசினேன். ஆமாங்க ஐயா, நானும் ஒரு திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யலாம்னு யோசிக்கிறேன். அடங்கப்பா, புரிஞ்சுதா, நீ பண்ணிட்டு வா, நம்ம பார்த்துருவோம் அப்படின்னாரு. திருப்பி அடுத்த வருஷம் மதுரைக்கு போய் அது முழுக்க நம்ம பார்த்துட்டோம். அது அதான் அந்த மொழிபெயர்ப்பு 2022ஆம் ஆண்டில் தான் வெளியிட்டது. ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெளியிட்டது. கூடவே வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்கிற திருப்பாவை இது உள்ள பாசனம் பாடுனால தான் கிடைச்சது இந்த நம்ம மொழிபெயர்ப்பு. அப்போ இந்த திருக்குறள் இப்போ காலையில் இந்த மதியம் நல்ல அருமையாக இந்த சின்ன பசங்க, அந்த 2 வயசு பசங்க 5 வயசு பசங்க அருமையாக பாட்டுட்டாங்க. இன்னொரு காய் தட்டு எங்கிட்ட இருந்து அருமையான பண்ணாங்க. இப்போது நான் தமிழ் படித்ததுனால எனக்கு என்ன லாபம் கிடைச்சது? மக்களோடு பேச முடியுது. இன்னொன்று கவிதையின் இன்பம். இன்னொன்று என்னென்னா ஔவையார், திருவள்ளுவர் ஆகிய சான்றோர் கொடுத்த செல்வமாகிய நூல்களை படிக்கிறதுக்கு ஒரு வழி. அவங்ககிட்ட இருந்து நான், அதாவது ஔவையார் எனக்கு வாத்தியாரம்மா, திருவள்ளுவர் எனக்கு வாத்தியார், எனக்கு நண்பர் ஆயிட்டாரு. அதனால அவங்ககிட்ட இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், எப்படி வாழணும், எப்படி வாழ முடியும்ங்கிறது காட்டுது. சரி, இந்த மொழிபெயர்ப்பிலிருந்து 2 ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அதாவது இந்த திருக்குறள் அருமையான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று விருந்தோம்பலானது. இப்போ நேற்றும் இன்னைக்கு காலையில் எனக்கு அருமையான விருந்தோம்பல் எனக்கு கிடைச்சது. ஆனால் விருந்தோம்பலானது சாப்பாடு கூப்பிடுறது, தங்க வைக்கிறது, அது மட்டும் இல்லை, ஒரு மனசு எப்படி திறந்து வாய்க்கிறது. நம்ம மற்றவங்க வரவாங்க, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாத, நான் கூப்பிடுவோம், வாங்க சாப்பிடுங்க. அது அருமையான ஒரு பண்பு, ஒரு பழக்கம். ஆனால் ஒரு பயம் வரலாம். நான் எப்போவுமே விருந்தோம்பு செஞ்சுக்கிட்டே இருந்தால் காசெல்லாம் போயிடுமே, என்னதான் செய்ய போறேன்னு. அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்வாருன்னா, வரவிருந்து வாய்களும் ஒம்புவான் வாழ்க்கை, வரவந்து பரதல் இன்று. என்னுடைய மொழியாக்கத்தில், the life that cherishes strangers each day never falls upon ruin. ஒன்று பாருங்க, கொஞ்சம் குழந்தைங்களுக்காக ஒன்று ஆங்கிலத்தில் பேச போகிறேன். Notice what Tiruvallur does. He doesn't say, the life that cherishes strangers each day probably won't fall on ruin.
He doesn't say most likely won't fall on ruin. He says never. வரவிருந்து வாய்களும் ஒம்புவான் வாழ்க்கை பரவந்து பாழ்படுது பார்ப்படுதல் இன்று இன்னொரு பிடிச்ச குறள் என்னன்னா பேச்சை பற்றி, அதாவது சொல்லை பற்றியது. சொல்வன்மைங்கிற அதிகாரத்தில் விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின் என்று அருமையாக பாடி உள்ளார் திருவள்ளுவர். என்னுடைய மொழி ஆக்கத்தில் when one attains sweetness and order in words, the world rushes to listen. அப்படிதான் பண்ணிருக்காரு திருவள்ளுவர், அப்படிதான் பண்ணிருக்காங்க ஔவையார், அப்படிதான் நீங்களும் பண்ணலாம். தமிழ் மாணவர்களை நீங்களும் அப்படி பண்ணிடலாம். இது பாட வேண்டிய ஒரு பாட்டு. விரைந்த தொல் கேட்கும் யாழும் நிறைந்தனிது சொல்லுதல் வல்லார் பெறின். விரைந்த தொல் கேட்கும் யாழும் நிறைந்தனிது 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 சொல்லுதல் வல்லார் பெறின். When one attains sweetness and order in words, the world rushes to listen. When one attains sweetness and order in words, the world rushes, the world rushes, the world rushes to listen. நன்றி, நன்றி, மிகுந்த வணக்கம். எப்படி இருந்தது மக்களே? அருமை. எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நின்று ஒரு நன்றி சொல்லிடலாம். அருமையாக இருந்தது. மிகவும் அருமையாக இருந்தது. இது நான் தாமஸ் சொன்னப்போ தமிழில் நான் ஜாப்பனீஸ் தான், தமிழ் நான் இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றப்போ நான் கேட்டப்போ, நேற்று இவர் இறங்கினதாரோ இல்லையோ, முன்னாடி நான் சுத்தமிழில் இன்றைக்கி தான் நேற்றும் இன்றைக்கி தான் சுத்த தமிழில் அவர்கிட்ட பேசுகிறதுல அது ஒரு வியாதி மாதிரி தொத்திக்கிச்சு. கொஞ்சம் அது தொத்திக்கிச்சு. சுத்த தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுவும் முயற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்லிட்டேன், நான் ஃபுல்லாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன். அதனால் ரொம்பவும் மிகவும் நல்லா பண்ணார். அது இல்லாமல் மேஜிக் ஷோ பண்ணார். அதுவும் எப்படி அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருக்கும், இல்லைங்களா? சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லாமல் இது பாடவும் இப்படியெல்லாம் எல்லா கலைகளும் ஒன்றா வச்சுருக்கிறீங்க. எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. மிக்க நன்றி. மக்களுக்கு ஏதாவது கொஷின், ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மைக்கை கொடுக்குறேன். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் தமிழ் மக்களோட பேசணுங்கிறதுக்காக கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. பட் அத்தனை மொழிகள் இருக்கும் பொழுது தமிழை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? தேர்வு செய்ததுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் இருக்குது. நான் தமிழை தேர்ந்தெடுக்கலை, தமிழ் என்னை தேர்ந்தெடுக்கு. அப்படி என்னுடைய அனுபவம். அது மட்டும் இல்லாமல் சரி ஆரம்பத்தில் மக்களோடு பேசணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலே படிக்க படிக்க பேச இன்னும் படிக்கணும்னு எங்கிற ஆசை ஆர்வம் ஊக்கம் தமிழ்லேருந்து தான் வந்தது. எனக்கு இன்னும் வந்துட்டே இருக்கு, படிச்சுட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் தங்கி இருந்த கிராமத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருங்க, அவங்க கொடுத்த நட்பு, பண்பு, பண்பாடு,
சான்றாண்மை எனக்கு கொடுத்து அதுவும் வளர்க்குது அந்த ஆர்வத்தை. அவருக்கு ஒரு கேளு, அங்க பார்த்து கேளு. எப்படி தண்ணிய கை கேளுப்பா. கேளு எப்படி எப்படி கை உலாம் கையிலேருந்து உலாம பண்ணீங்க? அருமையான கேள்வியா. எப்படியோ இல்லை, நான் சொல்கிறேன், உண்மை நான் சொல்கிறேன். அது நான் எப்படி செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி அது செய்ய கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லவா? நான் ஒரு புத்தகம் வச்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நூலகத்துக்கு போயிட்டு நான் சொந்த ஊரில் ஒரு 20-30 மயஜாலம் புத்தகங்க வச்சுருந்தாங்க. ஒன்றா படிச்சுக்கிட்டே வந்தேன். அதிலிருந்து தான் அது கற்றுக்கிட்டேன். அதனால மயஜாலம் படிக்கணும்னா அதுவும் படிக்கலாம். என்ன தெரியுது இதுலேருந்து? ஏதாவது நல்லதாக ஸ்டேஜில் பண்ணணும்னா படிக்கணும் நிறையா. அதான் தெரியுது. படித்தாதான் பண்ண முடியும். அருமையான கல்வி. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க, பாராட்டக்கூடியது, ஆச்சரியம் ஊட்டக்கூடியது. பொதுவாக தமிழ் மொழியை பற்றி தமிழர்களே நிறையா அது இயல்பு. நீங்கள் தமிழில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்றாங்க. அதனுடைய ஒப்பீனியன் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் இட் இஸ் ராதர் எக்ஸாஜரேட்டட். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு அருமையான பண்பும் இருக்கு. தமிழுடையது அத்தனை காலமாக வாழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் அத்தனை நம்ம தமிழ் இலக்கியம் மரபு பாருங்கள், 2500 வருஷத்துக்கு மேலே வாழ்கின்ற ஒரு மரபு. அது ரொம்ப சிறப்பானது. ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியாது. அது தெரியணும்னு நான் வந்துட்டே இருக்கேன். அது ஒரு அருமையான ஒரு பண்பு. அதான் நான் பாராட்டுறேன். வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? என் பேர் பத்மா. வணக்கங்க. வணக்கம். பாரதியார் சொன்னார், அவருக்கு கற்றறிந்த மொழிகள்லேயே தமிழ் மொழி ரொம்ப இனிமையானதுன்னு சொன்னார். அது மாதிரி நீங்கள் நிறைய மொழி கற்றுருக்கிறீங்க இல்லையா? தமிழ் இனிமையானது எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இனிமையாக தான் இருக்குது. அதாவது அந்த மொழியில் ஒரு இனிமை இருக்குது, ஒரு பண்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாசம் இருக்குது. இந்த மொழியிலேயே இருக்குது. ஏன்னா அத்தனை வருஷம், அத்தனை காலம், அத்தனை நூற்றாண்டு அந்த விருந்தோம்பல், அந்த இந்த பண்பை படித்துக்கிட்டே வந்தாங்க. நம்ம எப்படி கூப்பிடுறது, எப்படி அன்பாக பழகிறோம், எப்படி நட்பாக்குவோம், அதெல்லாம் இருக்குது, அந்த மொழியிலேயே இருக்குது. அதுதான் அந்த மொழியுடைய அருமையான ஒரு 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 சுவை நம்ம சொல்லலாம். என் பேர் சரண்யா. வணக்கங்க. இது என்னோட லைஃப்பில் டச்சான ஒரு கொஷின்னு. நீங்கள் வேற ஒரு நாட்டில் பிறந்து தமிழை கற்றுட்டு அது ரொம்ப சுத்தமாக பேசுகிறீங்க. இப்போது நான் அந்த ஊரில் பிறந்து நான் பேசுகிறது வேறு. இப்போ என் குழந்தைக்கே நான் சொல்லி கொடுத்தேன்னா அவள் எப்படி பேசுவான்னா அமெரிக்கன் மாதிரி தான் பேசுவாள் தமிழ். ஸோ அதை எப்படி நாங்கள் எங்கள் கிட்ஸ்க்கு நாங்கள் கரெக்டாக சுத்தமாக சொல்லித்தரது? ஏன்னா உங்களோட அந்த பேசும்போது நான் நல்லா நோட் பண்ணேன், அந்த ஆர் சவுண்ட் அமெரிக்கன் ஆர் வரல, எங்களோட தமிழ்நாட்டு ஆர் தான் வந்தது. மிக்க நன்றிங்கம்மா. அதே வாத்தியாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தது. ஏன்னா நான் ஆங்கிறது என்னென்ன எனக்கு தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி நினைச்சேன். நான் சொல்லுவேன் இல்லைங்க அப்படி சொல்லிக்கிட்டே வந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் தா இருக்கு இல்லையா, அது வேற, நம்ம ஆங்கிலத்தில் உள்ள டீ வேற. அது ரொம்ப அந்த வித்தியாசமெல்லாம் கொஞ்சம் பிரித்து சொல்லிக் கொடுத்து ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டு வந்தார். ஆனால் நம்ம எப்படி, அதாவது நம்ம
என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த தமிழ் படிக்கணுங்கிற ஆர்வத்தை உண்டாக்கணும். அது பல வெவ்வேறு மாதிரி நம்ம செய்யலாம். அதாவது வந்து மனப்பாடம் பண்ணுறது நல்லது தான், எனக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான். ஆனால் அது மட்டும் இருந்தால் அது கொஞ்சம் ஒரு வெறுப்பு உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சால் நம்ம என்ன செய்யணும், அந்த ஓவியம், அந்த ஆத்திச்சூடி ஓவியம் போட்டி நடந்து அது அருமையானது, ரொம்ப அருமையானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரல் இல்லை ஒரு பாட்டு, ஒரு சங்க காலத்து கவிதை வச்சு ஒரு நாடகம் வைக்கலாம், ஒரு சினிமா பாட்டு நம்மளே இது இசை போட்டு நம்ம ஆக்கலாம். அதாவது வந்து கலையோடு இது இணைச்சு செஞ்சால் கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழை தான் பேசணும் வீட்டுக்குள்ளே. எனக்கு வந்து ரொம்ப பேர் என்னை கேட்பாங்க, சரி ஜாப்பனீஸுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. எனக்கு தெரியலைங்க, நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா என்னுடைய கொழு தாத்தா, அம்மாவோட தாத்தா ஜப்பான்லேருந்து ஒக்கினாவிலேருந்து வந்தாங்க ஹவாய் தீவுக்கு. தாத்தா பாட்டி அங்கே தான் பிறந்தாங்க. தாத்தா திருப்பி ஊருக்கு போய் படிச்சுட்டு வந்தார். ஆனால் அம்மா 2ஆம் உலக போர் நடந்த பிறகு தான் பிறந்தாங்க. அப்போது அந்த காலத்தில் இங்கிலீஷ் பேசணும்னு ஒரு கருத்து இருந்திருக்கு. அதனால தாத்தா பாட்டி அவங்களுக்குள்ள ஜாப்பனீஸ் பேசிக்குவாங்க, அம்மாவோட ஜாப்பனீஸ் பேச மாட்டாங்க. அதனால அம்மாவுக்கு வரல, எனக்கும் தங்கச்சிக்கும் அப்படி அம்மா வழியாக வரல. அதனால் இப்போ படிக்கிற நம்ம மாணவர்களே, உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து 3 தமிழ் பள்ளி இருக்குது, அது பாராட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே தமிழ் பேசிடலாம். அதனால இது வந்து சரி, நம்ம பள்ளிக்கூடம் காலத்தில் இன்னும் சரி திங்கட்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நம்ம படிக்கிறோமா, அதுக்கு மேலே சனியோ ஞாயிறு படிக்கணுமா, ஒரு கேள்வி இயல்பாக வரட்டும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு சொத்து. இப்போ தெரியலனாலும் கூட ஒரு காலம் வரும், நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் படித்த ஒரு பாட்டோ கவிதையோ சிறுகதையோ உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ செஞ்சால் அப்போ உங்களுக்கு உதவி செய்யும். அது என்னுடைய அனுபவம், அது ஒரு சில கருத்து. சின்ன பசங்க மாணவர்களே, தாமஸ் அவர்களே, அருமை. நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ஏன்னா தமிழ் அல்லாதவர் தமிழை கற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் சுமார் 1 மணி நேரம் நீங்கள் பேசியது என்ன சொல்வதே எனக்கு புரியல, எனக்கு புல்லரிக்கிறது. ஏனென்றால் என்னால் கூட ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேசாமல் இருக்க முடியாது. என்னை பேச சொன்னாக்க கண்டிப்பாக அது வந்துடும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. தாங்கள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான மூல காரணம் என்ன? யார் உங்களை தூண்டினார்? அல்லது எப்படி உங்கள் பெற்றோர்கள் அதை ஆதரித்தார்கள்? நல்ல கேள்வி. அது படிக்கிறதுக்கு எனக்கு முக்கியமான சரி, என்னுடைய வாத்தியார் முனிவர் கூவை ராமகோடி என்கிறவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவர் தான் வழிகாட்டினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊர், நான் தங்கி எனது கிராமம் மதுரை பக்கத்தில் மதுரை விமான நிலையம் அருகில் உள்ள வலையப்பட்டி ஒரு கிராமத்தில் தான் இருந்தேன். இன்னும் அங்கே வந்து அந்த கிராமத்தோடு எனக்கு தொடர்பு இருக்குது. அவங்களும் எனக்கு வாத்தியாருங்க. ஆனால் அந்த தமிழ் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது 2 பேருக்கு புரியாதது என்ன, அதாவது வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரியல. சரி, என்னமோ பையன் என்னமோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு மொழி கற்றுக்கிட்டு வரணும் ஆசைப்படுறான், சரி போயிட்டு வரட்டும், என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி தமிழ் படிச்சுக்கிட்டா என்ன லாபம், அவனுக்கு என்ன லாபம்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் ஒரு 2 வருஷம் முடிஞ்ச பிறகு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, வாத்தியார் வீட்டுக்கு வந்தாங்க, நான் தங்கி இருந்த கிராமத்துக்கு வந்தாங்க, நண்பர் வீட்டுக்கு வந்தாங்க, பார்த்தாங்க என்னமோ இருக்குது, இந்த மொழிலையும் இருக்குது, அந்த பண்பாட்டிலையும் ஒன்று இருக்குது.
இப்போ வந்து 27 வருஷம் நடந்த பிறகு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் புகழ் பெற்று இப்போ அங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு தமிழை யார் அறிமுகப்படுத்தினார் முதலில்? முதல் வந்து கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஒரு வாத்தியாரம்மா, ஒரு பேராசிரியர் பாலா ரிச்மன் அவங்க பேர். அவங்க ராமாயண புலவர். அவங்க வகுப்பில் எல்லா மொழியிலையும் அதை பற்றி பேசுவாங்க, தமிழ்லையும் அதை பற்றி பேசுவாங்க. அப்போ தான் ஓஹோ தமிழ்ங்கிறது ஒரு மொழி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு கேள்வி இல்லை, என்னுடைய கருத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு சிறப்பாக நம்ம வாழ்க்கையில் வரணுன்னாக்க அது குரு சிஷ்யன் என்ற அடிப்படையில் கற்றுக்கொண்டால்தான் வரும். நாம் பள்ளியில் போயிட்டு 40 பேர் கூட உட்காந்து படிக்கிறோம் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் படிக்க முடியும். ஆனால் நம்ம சிறப்பாக வர வேண்டும் வாழ்க்கையில், ஒரு குறிப்பிட்ட துறையில் வரணுன்னாக்க அதுக்கு தான் இப்போ இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் பாட்டோ டான்ஸோன்னாக்க குரு சிஷ்ய பரம்பரை தான் அதுக்கு முக்கிய காரணம். அதைத்தான் இவர் மேற்கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இவரால் எப்படி செய்ய முடிந்தது. இப்போ நானும் கூட தான் கம்பராமாயணம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், படிச்சிருக்கேன். என்னால் இவ்வளோ பேர் பேச முடியாது. சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன், என்னால் இவர் மாதிரி ஒரு 2 லைன் சொல்ல முடியாது. பாருங்க லைன் வந்து பாருங்க ஆங்கிலம் எனக்கு புரிஞ்சா. அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது குரு சிஷ்யன் கற்றுக்கொள்வது தான் ரொம்ப சிறப்பான அம்சம். மிக்க நன்றி. பெருமைப்படுகிறேன் உங்களை இங்கு கண்டு உங்களோட பேசுவது. நன்றி. மிக்க நன்றி எல்லாத்துக்கும். நம்மளோட செயற்குழு உறுப்பினர் வந்து திரு சம்பத் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அவரால் உங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு, அதை ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நான் தமிழன், பச்சை தமிழன், மானத்தமிழன், அது இதுன்னு தட்டிட்டு நம்மலாம் சுற்றிட்டு திரிகிறோம். ஆனால் தமிழை தாய்மொழியே இல்லாத ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் தமிழில் தன் வாழ்க்கையவே அள்ளி கொடுத்துருக்காரு. நம்ம கொஞ்சமாவது கிள்ளி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போன வருஷம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறுகதை தொகுப்பு நான் வெளியிட்டேன். அதை வந்து இவருக்கு அர்ப்பணிக்க ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. நம்ம தமிழ் மக்கள் மன்றம் சார்பாக ஒரு சின்ன சால்வையும் ஒரு சின்ன மொமெண்ட்டும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு.